எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டில ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மீனிங் மட்டும் புரிஞ்சுங்க. அது மட்டும் போதும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இந்த டாபிக்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளா 10 மார்க் கண்டிப்பா எடுத்துடலாம். இந்த எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டில எப்படி கேட்டாலும் எடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க. ஸோ நான் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். அதுக்கு முன்னாடி நம்ம எத்திக்கல் ரிலேட்டிவிசம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எத்திக்கல் ரிலேட்டிவிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொராலிட்டி மொராலிட்டி அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சர்க்கம்ஸ்டன்சஸ், கல்ச்சர் ஆர் சொசைட்டி அப்படின்னு சொன்னா அது பேரு எத்திக்கல் ரிலேட்டிவிசம். ஒழுக்க சார்பியல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மொராலிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ரைட்டு தப்பு அப்படிங்கிறது என்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை தான் மொராலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு விஷயம் ரைட்டு இல்லைன்னா தப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய சுச்சுவேஷனை பொறுத்தும், கலாச்சாரத்தை பொறுத்தும், சமூகத்தை பொறுத்தும் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் எத்திக்கல் ரிலேட்டிவிசம். ஒரு விஷயம் ரைட்டு நம்ம தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்குன்னா கல்ச்சரை பொறுத்து இருக்கு, சொசைட்டியை பொறுத்து இருக்கு, நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றது எத்திக்கல் ரிலேட்டிவிசம். அதுல ஒரு டைப் தான் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் ரைட்டு ராங்கு அப்படின்னு நம்ம சொல்றது அது உங்களுடைய கலாச்சாரம் சொசைட்டியை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றது. அதுதான் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷூவை கட்டிட்டு தான் போவோம். இது வந்து நம்ம வந்து ரைட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வெளிநாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஷூவ வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வரைக்கும் போட்டுட்டு போவாங்க. அது அவங்க கல்ச்சருக்கு அது சரின்னு தோணலாம். அப்ப இங்க இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் அப்படின்னா, கல்ச்சருக்கு கல்ச்சர், சொசைட்டிக்கு சொசைட்டி, இந்த ரைட்டு, தப்பு அப்படிங்கிற விஷயம் மாறுபடும். மொராலிட்டி எத பொறுத்து இருக்குன்னா, கல்ச்சர பொறுத்தும், சொசைட்டிய பொறுத்தும் இருக்கு. சோ ஒரு கலாச்சாரத்துல சரிங்கிறது இன்னொரு கலாச்சாரத்துல தப்பா இருக்கலாம். அப்போ ஒரு இந்த மொராலிட்டி ரைட்டு, தப்பு அப்படிங்கிற இந்த மொராலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, கல்ச்சர பொறுத்தும், சொசைட்டிய பொறுத்தும் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தேர் இஸ் நோ யூனிவர்சல் மாரல் வேல்யூ. அதாவது உலகத்துல எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஒழுக்க விதி, மாரல் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. சோ இங்க இன்னொரு முக்கியமான ஒரு டெர்ம் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மாரல் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிற ஒரு தியரிய நீங்க தெரிஞ்சுக்கணும். மாரல் அப்சல்யூட்டிசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மாறவே மாறாது. மாரல் அப்சல்யூட்டிசம்னா தமிழ்ல ஒழுக்க முழுமைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில யுனிவர்சல் மாரல் ரூல்ஸ் இருக்குப்பா. அது வந்து எல்லாருக்குமே அப்ளை ஆகும். ரிகார்ட்லெஸ் ஆஃப் கல்ச்சர். அதாவது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் மாறாத ஒழுக்க விதிகளும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மாரல் அப்சல்யூட்டிசம். மாரல் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய மாறாத ஒழுக்க விதிகள். அதாவது யூனிவர்சல் மாரல் ரூல்ஸ். அது வந்து தட் அப்ளை டு எவ்ரிஒன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் கல்ச்சர். இந்த கலாச்சாரம், சொசைட்டி இதெல்லாம் பார்க்காம எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய மாறாத ஒழுக்க விதிகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றது மாரல் அப்சல்யூட்டிசம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர் ஆஃப் இன்னசென்ட் பீப்பிள். தப்பே பண்ணாத ஒருத்தவங்கள கொலை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலயுமே அது தப்பு தான். இந்த கல்ச்சர் அந்த கல்ச்சர் கிடையாது. இந்த சொசைட்டி அந்த சொசைட்டி கிடையாது. தவறே பண்ணாத ஒருத்தனை கொலை பண்றது எப்பவுமே தப்பு தான். திருடுறது எல்லா கல்ச்சருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு தான். புரியுதுங்களா? ஹானஸ்டியா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது எல்லா கல்ச்சர்லயுமே சரிதான். அப்போ மாரல் அப்சல்யூட்டிசம் என்ன சொல்ல வருதுன்னா, எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய மாறாத ஒழுக்க விதிகள் இருக்கு அப்படின்னா, அது மாரல் அப்சல்யூட்டிசம். கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் அப்படிங்கிறது இந்த ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்றோம்ல, அது கல்ச்சரு, சொசைட்டிய பொறுத்து தான்ப்பா இருக்கு. ஒரு ஒரு கலாச்சாரம், ஒரு ஒரு சமூகத்த பொறுத்து தான் ரைட்டு, ராங் வந்து பாத்தீங்கன்னா நம்பி இருக்கு. அப்ப அதுல வந்து எந்த ஒரு மாரல் ரூல் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஒழுக்க விதி இல்ல அப்படின்னு சொன்னா, அது கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். புரியுதுங்களா? இல்லன்னா எத்திக்கல் ரிலேட்டிவிசம். எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய மாரல் ரூல்ஸ் இருக்கு, ஒழுக்க விதிகள் இருக்கு அப்படின்னா, அது மாரல் அப்சல்யூட்டிசம். மாரல் அப்சல்யூட்டிசம். புரியுதுங்களா? இப்போ இதுல இருந்து என்ன தெரிய வரலாம் நம்மளுக்கு இன்டைரக்டானா, இந்த உலகத்துல எல்லாமே அதாவது அக்கார்டிங் டூ கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் தியரி என்ன சொல்ல வருதுன்னா, நெய்தர் இஸ் யுனிவர்சலி ரைட் ஆர் ராங். எதுவுமே வந்து யுனிவர்சலா இது சரி, இது தப்பு அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொன்னா, அது பேரு கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். ஓகேங்களா? கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். இதுல பொதுவா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த தியரி விச் தியரி ஸ்டேட் தட் மாரல் வேல்யூ டிபெண்ட் ஆன் த கல்ச்சர் ஆஃப் எ சொசைட்டி. ஒரு மாரல் வேல்யூ அப்படிங்கிறது கல்ச்சரை பொறுத்து இருக்கு. கல்ச்சர் பொறுத்து கல்ச்சர் பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டா அது கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. விச் கான்செப்ட் பிலீவ்ஸ் தட் ஒன் ஓன் கல்ச்சர் இஸ் சப்போர்ட் டு சுப்பீரியர் டு அதர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்னோசென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்னோசென்ட்ரிசம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். எத்னோசென்ட்ரிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய கலாச்சாரம் உயர்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிற கலாச்சாரங்களை அதோட ஒப்பிட்டு மதிப்பிடுவாங்க. அதுக்கு பேரு எத்னோசென்ட்ரிசம். அதாவது பிலீவிங் தட் யுவர் ஓன் கல்ச்சர் இஸ் சுப்பீரியர் அண்ட் ஜட்ஜிங் அதர்ஸ் பை யுவர் ஓன் கல்ச்சரல் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? என்னோட கலாச்சாரம் தான் சிறந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிற கலாச்சாரங்களை அதோட ஒப்பிட்டு மதிப்பிடுறது தான் எத்னோசென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.